கடந்ததை நினைச்சு நம்ம கண்ணீர் வடிக்கிறது வேஸ்ட். ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் சொல்லுகிறார், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துடு, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சொல்லுவோம், கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் எல்லாம் கட்டுகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஆமென். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். நல்லது ஒரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் நமக்கு தந்திடுவார். ஆமென். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். சொல்லுவோம், நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவான். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவான். நம் நேசர் வருகையில்
தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகை தந்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கைவிடாதவரே, எங்களை பாதுகாப்பவரே, கிருபை தந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் எங்களை வெறுமையாய் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தருவதை மனுஷனை மறைத்து எங்கள் ஆவியானவர் வெளிப்படுகிறார். குறைவுள்ள மனுஷனை மறைத்து நிறைவான தேவன் வெளிப்படுகிறார். நாங்கள் இந்த மதிய வேலையை முடிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சாட்சி கொடுக்கத்தக்கதாக கர்த்தரை திரும்பி பாராட்டுகிறார். மகிமையுள்ள கர்த்தரை காட்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வேதாகமத்திலே சில ஓமைகள் உண்டு. ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஓமைகள் உண்டு. இந்த ஓமைகள் எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லிக் கொண்டே வருவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே ஓமைகளுக்கு பின்னால் ரகசியம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 13:10 வாசிக்கிறோமோ. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ ஊமைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள். இப்போ ஆண்டவர் வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதை சபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நிஜமா நடக்கிற சம்பவம், ஓமை கிடையாது. இது என்ன சம்பவம்? நிஜமா நடக்கிற சம்பவம். அவங்க நிஜமா நடக்கிற சம்பவத்துக்கு பின்னாடி ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க. இது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதான ஒரு வேத பாடம். அப்பதான் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது முதலாவது அது கனி கொடுக்கிற காலம் அல்ல. முதலாவது அது கனி கொடுக்கிற காலம் அல்ல. இரண்டாவது, அந்த அத்திமரத்தை பார்க்கும் பொழுது அதுல கனி கிடைக்கல நினைச்ச உடனே இயேசு உடனே என்ன பண்ணிடுறாரு? சபிக்கிறார். இது இயேசுடைய சாதாரண சுபாவம் கிடையாது. இயேசு சபிக்கிற தேவனே கிடையாது. என்ன சொல்ல போனா தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட அவர் மன்னிக்கிற தேவன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க சொல்றாரு. ஆனா அப்படிப்பட்டதான ஒரு தேவன் வழியருகே இருக்கிற ஒரு அத்திமரத்தை கண்டு அதை என்ன செய்யறாரு? சபிக்கிறார். இது என்ன காரியம்? இதற்கு பின்னாடி என்ன இருக்கிறது? ஏன் இயேசுவால பசியை கொடுக்க முடியலையா? பசி கொடுக்க முடியாம நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பசி வந்தால் மட்டும் பறந்து போகும். இயேசுக்கு ரொம்ப கோபம் வந்து சபிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டா அல்ல. இயேசுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கும், ஒரு சம்பவம் இருக்கும். இது எருசலேமுக்கு போகிற போது வழியருகே இருக்கிறதான ஒரு அத்திமரம். இது அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு ஓமையை வாசிக்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க. அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இந்த அத்திமரத்திலையும் ஒன்றும் இல்லை. லூக்கா 13ல நம்ம வாசிக்கிறோம், இங்க ஒரு அத்திமரம் இருக்கு, இதுலயும் ஒன்றும் இல்லை. நாம அங்க வாசிக்கிறோம், அதாவது மார்க்கு 11ல வாசிக்கிறோம், வழியருகே ஒரு அத்திமரம்
கிடைத்தது, அதுலயும் கைகள் ஒன்றும் இல்லை. இந்த அத்திமரத்துக்கும் இந்த அத்திமரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வழியருகே இருக்கிற அத்திமரம், இது தோட்டத்துக்குள் இருக்கிற அத்திமரம். நான் சொல்ல புரியுதா? இது கனி கொடுக்கும் என்று அவர் காத்திருந்தார், இது கனி கொடுக்கவில்லை. ஆனால் அது கனி கொடுக்காத ஒரு காலம், அதிலையும் கனியை தேர்ந்தால் அதில் கனி இல்லை. ஆனால் இந்த 13ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிற அத்திமரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, தோட்டக்காரர் என்ன சொன்னாரு, அது ஒன்றையும் காணவில்லையே, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார் என்றார். நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்கு. பொதுவா அத்திமரம், வழியருகே இருக்கிற அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கும். ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2வது வசனம் ஏசாயா 5:2 வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து, அந்த தோட்டத்தை வேலி அடைக்கிறார். அது என்ன தோட்டம்? 5:7 வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப திராட்சை தோட்டம் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேல் வம்சம். சரி, இப்ப திராட்சை தோட்டத்துல யாராவது அத்திமரத்தை நடுவாங்களா? திராட்சை தோட்டம் என்னதான் நடணும்? திராட்சை செடி தான், திராட்சை செடி தான் நடணும். அப்பதான் வரும். ஆனா இப்ப என்ன நடக்கிறாரு? அத்திமரம். இந்த அத்திமரம் என்பது என்ன? ஒரு காலத்துல வழியருகே இருந்து தேவனால் சபிக்கப்பட்ட அத்திமரம். தேவனால சபிக்கப்பட்ட அத்திமரம். உங்களுக்கு தெரியும், வேதத்துல நிறைய சம்பவங்கள் இப்படி இருக்கு. இப்போ ராகாப் இருக்கா. ராகாப் யாரு? ஒரு விபச்சாரமா செய்யப்பட்ட ஒரு ஸ்திரீ, சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஒரு நாள் வந்தது, அவள் வழியருகே சபிக்கப்பட்டவளாக இருந்தார் ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை கர்த்தர் கொண்டு வந்து இப்ப என்ன செய்யறாரு? இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். இஸ்ரவேலுக்கு என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். இவள் இஸ்ரவேல் அல்ல, இவள் 12 கோத்திரத்தில் வந்தவள் அல்ல, இவள் அத்திமரம், வழியருகே இருந்த அத்திமரம். இந்த அத்திமரத்தை கொண்டு வந்து கர்த்தர் எங்கே நடுறாரு? திராட்சை தோட்டத்துக்குள்ள. ரூத் மோவாபிய ஸ்திரீ, அவள் வெளியே இருந்த அத்திமரம். அந்த அத்திமரத்தை கொண்டு வந்து கர்த்தர் எங்கே நடுறாரு? இஸ்ரவேலின் திராட்சை தோட்டத்துக்குள்ளே நடுகிறார். எதுக்காக? ஒரு காலத்துல அங்கே சபிக்கப்பட்டது. மோவாபிய கூட்டம் ஒரு காலத்துல லோத்துவின் காலத்துல சபிக்கப்பட்டது. ராகாப் சபிக்கப்பட்ட கூட்டம். நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம். ஒரு காலத்துல வழியருகே இருந்தவர்களாக, தேடப்படாதவர்களாக, கர்த்தருடைய காலத்துல கர்த்தர் கனி கொடுக்க முடியாத காலம் ஒன்று இருந்தது. நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுதுன்னா, தேவன் ஏதோ நம்மளை எல்லாம் 2ஆம் பட்சமா பார்க்கிற மாதிரி, இஸ்ரவேலர்களை முதல் பட்சமா பார்க்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம ஆட்களும் அப்படி ஒரு மாயை உருவாக்கிட்டாங்க. என்ன மாயை உருவாக்கிட்டாங்க? ஆண்டவர் என்னவோ இஸ்ரவேலர்கள் மூத்த பிள்ளை மாதிரி, செல்ல பிள்ளை மாதிரியும், நாமெல்லாம் ஏதோ மாற்றாமாய் பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. தேவன் முதலாவது நேசித்தது நம்மைத்தான். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேலர்கள் உள்ள வந்தாங்க. ஆதாம் ஏவாள்ல இருந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கூட்டம் எங்க வருதுன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபு என்னது? இஸ்ரவேல். அப்பதான் இஸ்ரவேலுக்கு வராங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உலகம் உண்டாகி ஏறக்குறைய 2000 வருஷம் ஆகி போச்சு. ஆதாம் காலத்துல இருந்து யாக்கோபு காலம் வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2000 வருஷம் கழிச்சு தான் இஸ்ரவேலர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? செலக்ட் பண்றாரு. அப்ப முதல் 2000 வருஷமும் இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தார். கர்த்தர் அவர்களெல்லாம் கனியை தேடினார். இதான் வழியருகே இருக்கிற அத்திமரம். நாம எல்லாம் ஒரு நாள் அப்படிதான் இருந்தோம். கனி கொடுக்காத காலம். என்ன கனி கொடுக்காத காலம்? அப்பொழுது வேதம் இல்லை, அப்பொழுது சபை இல்லை, அப்பொழுது ஊழியக்காரர்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த காலத்துல, கனி கொடுக்க முடியாத காலத்துல தேவன் ஒரு கூட்டத்திட்ட கனியை எதிர்பார்த்தார். தேவன் பூமியைக்கும் தேடினாராம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? நோவா அன்னைக்கு இருந்தவர்களில்
பாவம். உட்கார்ந்து சினிமா பார்க்கறது பாவம். இப்போ எல்லார் வீட்லயும் என்ன இருக்குது? டிவி இருக்குது, சீரியல் இருக்குது. இப்போ நம்மளே கேட்டா என்ன சொல்லுது? அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க சினிமாவா பார்க்கிறோம், சீரியல் தானே பார்க்கிறோம். ஏன்னா சீரியல் வந்து இப்ப பரிசுத்தமாயிருச்சு. சீரியல் எப்படி ஆயிடுச்சு? பரிசுத்தமாயிருச்சு. எந்த அளவுக்கு பரிசுத்தமாயிருச்சு? குடும்பமா உட்கார்ந்து பார்க்கறதுக்கு பரிசுத்தமாயிருச்சு. உங்க பாஸ்டருக்கு தெரியும், வீட்டுல ரேடியோ கேட்கறது தப்பு ஒரு காலத்துல, சினிமா பாட்டு கேட்கறது தப்பு. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இல்ல, சாதாரண கிறிஸ்தவர்கள் என்ன கேட்க மாட்டாங்க, ரேடியோ கேட்க மாட்டாங்க, சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க. இப்போ அம்மாவும் பொண்ணு சேர்த்தே பாடுது, அம்மாவும் பொண்ணு சேர்த்தே ஆடுது. அது இப்போ எங்க வருது? சபைக்குள்ளே வருது. சபைக்குள்ளே டான்ஸ், சபைக்குள்ளே வந்து சினிமாக்காரன் பாடுற மாதிரி பாட்டு. இப்போ என்ன கேட்கறான்? இதுல என்ன தப்பு? எல்லாரும் தானே பாடுறாங்க, எல்லாரும் பாடும்போது நான் பாடுறேன், என்ன தப்பு அப்படின்னு கேட்கறான். கேட்டா என்ன? இது கை கொடுக்க முடியாத காலம், எல்லாரும் தப்பு செய்யலாம். ஆனா வேதம் சொல்லுது, அவைகளுக்கு நடுவிலே தான் கர்த்தர் உன்னிடத்திலே கனியை தேடிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்ன தேடுறாரு? இது கனி கொடுக்க முடியாத காலம் அவருக்கு தெரியும். கர்த்தர் என்ன பண்றாரு? பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கு தெரியும். அதுக்கு நடுவிலே கர்த்தர் ஒருத்தரை தேடுகிறார், ஒருத்தரை கர்த்தர் தேடுறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லா பரிசுத்தவான்களும் என்ன சொல்றாங்க? சபை கெட்டு போச்சு, ஆவிக்குரியவர்கள் கெட்டு போயிட்டாங்க, இங்க எங்கேயுமே ஒழுங்கான ஊழியக்காரங்க இல்ல. நான் சொல்றேன் உண்மை. ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அவைகளுக்கு நடுவிலே உண்மை உள்ளவர்கள் இருக்கிறானா என்று கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் ஒருத்தர் தேடுறார். அத்தனை பேர் கெட்டு போனாலும் சரி, கனி கொடுக்க முடியாத பாவம் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, நீ கனி கொடுப்பியா? ஒரு காலத்துல நான் கனி கொடுக்க முடியாதவங்களா இருந்தோம், புறஜாதிகளா இருந்தோம். கர்த்தர் வந்து பார்த்தாரு, அந்த அத்திமரத்தை சபிச்சார். அத்திமரத்தை என்ன பண்ணாரு? சபிச்சார். ஒரு காலத்துல நாம் சபிக்கப்பட்டவர்கள் தான். யாரால் சபிக்கப்பட்டவர்கள்? தேவனால் சபிக்கப்பட்டவர்கள். தேவன் பூமியை சபித்தார், தாயின் சந்ததியை சபித்தார், கர்த்தர் சபிச்சிருக்கிறார். அப்படி சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தோம். ஆனா இப்ப இதே அத்திமரத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? திராட்சை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நட்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாதத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் திராட்சை தோட்டத்துக்கு இருந்த அதிகாரத்துக்குள்ளே, ஆராதனைகளுக்குள்ளே, அவர்களுக்கு இருந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை என்னையும் அத்திமரமாக கொண்டு வந்து நட்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? கனி கிடைக்குமா என்று இப்போது பார்ப்பது. நீ வழியருகே இருந்தபோது கனி கொடுக்காதது ஒரு பெரிய விஷயம் இல்ல. வழியருகே இருக்கும்போது கனி கொடுக்க முடியாத காலத்துல கனி கொடுக்க முடியாம இருந்த கர்த்தர் சபிச்சாது எல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப கர்த்தர் எங்களோட வச்சிருக்கிறாரு, தோட்டத்துக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு, சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு. இங்கே ஒரு தோட்டக்காரன் உண்டு, உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. இந்த தோட்டக்காரன் கர்த்தர் சொல்றாரு, அதை கொத்தி எருபோடு இந்த வருஷம் கனி கொடுக்கிறதா என்று பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயம் கர்த்தர் உண்மையிலே எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க எந்த விதமான சாட்சியமும் கர்த்தர் சொல்ல முடியாது. ஏன் கனி கொடுக்கல, ஏன் பாவம் செஞ்ச? ஆதாமை கேட்கிறார், நீ ஏன் பாவம் செஞ்ச? நான் பாவம் செஞ்சது இருக்கட்டும், என்ன பாவம் செய்ய சொன்னது யாரு? நீர் கொடுத்த ஸ்திரீ. அந்த அம்மாவை போய் கேளு. அந்த அம்மாவை கேட்கிறாரு, நீ ஏமா பழம் சாப்பிட்ட? நான் என்ன சாப்பிட்டேன்? நீர் உண்டாக்கின பாம்பு, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பம் யார் உண்டாக்குறது? நீர் உண்டாக்குறது. இப்ப என்ன நடக்குது? அதே காரியம் தான் இப்ப சபைக்குள்ள நடக்குது. சபைக்குள்ளையும் காரணம், சபைக்குள்ளையும் காரணம் சொல்லி இருக்கிறோம். ஏன் கனி கொடுக்க முடியல? எதனால கொடுக்க முடியல? இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் செய்யறோம், நாங்களும் செய்யறோம், நாங்க புதுசாவா செய்யறோம். ஏன்னா பாவம் செஞ்ச, நான் செய்யல, அவங்க செய்ய வச்சாங்க. ஏமா கோவப்பட? நான் கோவப்படல, நான் அமைதியா தான் இருந்தேன், அவங்க கோவப்பட வச்சாங்க. ஏன் கெட்ட வார்த்தை பேசுறேன்? நான் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் தெரியுமா? எனக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, ஒரு லிமிட்டுக்கு மேல அவங்க போனாங்க, அதனாலதான் அப்படி பேசுறேன். ஏண்டா மனைவி அடிச்ச? நானும் காலையில இருந்து பொறுமையா தான் இருப்பேன், எவ்வளவு பொறுமையா இருப்பேன்.
இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாதுன்னு ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடிச்சேன். ஆனா அடிச்சது தப்புன்னு கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்யல, ஒருத்தர் ஏண்டா கை கொடுக்கல, இல்லைங்க கை கொடுத்துப்ப கிளைமேட் சரியில்லை. கர்த்தர் கேட்கிறாரு, அது கனி கொடுக்க முடியாத காலத்தில் நீ கனி கொடுக்க வேண்டும். கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி கொடுத்த ஒரு ஆளும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனி கொடுக்கிற ஒரு ஆள். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. ஆதியாகமம் 49:22 வாசி. யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு எப்ப கனி கொடுத்தா தெரியுமா? மத்தவங்களை பத்தி அப்படி சொல்லல. மத்தவங்களை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்குது. ஆனா யோசேப்பு பத்தி மட்டும் வசனம் என்ன சொல்லுது? அவன் கனிதரும் செடி. கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி என்ன? அது கனி கொடுக்கிற காலமா இராதபடியினாலே அங்கே பழங்கள் கிடைக்குமா என்று கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய நோக்கம் என்ன? எல்லாரும் பழம் கொடுக்கும் போது நீ பழம் கொடுக்கக்கூடாது பெரிய விஷயமே கிடையாது. அதான் எல்லாம் கொடுக்குறாங்க, நீ கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. யாருமே கனி கொடுக்க முடியாத காலத்தை நீ கனி கொடுக்கிறியான்னு கர்த்தர் பார்க்கிறார். எருசலேமிலே எல்லாம் சமாதானமா இருக்கும்போது, எல்லாம் உனக்கு அச்சு கூட அழுகா இருக்கும் போது, உன் வீட்டுல எல்லாமே கரெக்டா இருக்கும் போது நீ தேவனை தேடுறது பெரிய விஷயமே கிடையாது. உபத்திரவத்தின் மத்தியில தேவனை தேடுறியா? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுக்கும் போது தேவனை தேடுறதை விட கொடுக்காத போது தேவனை தேடுறா பாருங்க, அவதான் கணிதம் செடி. இன்னைக்கு கர்த்தருக்கு எப்படி பண்ணுறாங்க? ஆண்டவர் பார்த்தாரு, எல்லா சூழ்நிலைகளிலும் எவன் தேடுறான்னு பாருங்க, அவதான் கணிதம் செடி. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை ஆசீர்வதிச்சா நாம அவரை ஆசீர்வதிப்போம். நம்ம ஆசீர்வதிச்சா என்ன செய்வோம்? ஆசீர்வதிப்போம். கொஞ்சம் ஆண்டவர் ஸ்லோ ஆயிட்டாரு, இல்ல ஆசீர்வாதம் கொஞ்சம் மெதுவாயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆண்டவர் இருக்கிறாரா? காது இருக்குதா? கண்ணு இருக்குதா? பார்த்துட்டு தான் இருக்கிறாரா? ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுதா? தெரிய மாட்டேங்கிறானே, தெரிய மாட்டேங்கிறா. இவன் சொல்றான், ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுதா? தெரிய மாட்டேங்கிறானே. இவன் கேட்கலாம், நீ கனி கொடுக்கிற காலம் ஒன்று உண்டு, கனி கொடுக்காத காலம் ஒன்று உண்டு. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறானா? கனி கொடுக்காத காலத்துல நீ கனி கொடுக்க வேண்டும். அவன் தான் ஊழியக்காரன், அதுதான் விசுவாசி. எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் கனி தரக்கூடிய காலம் ஒன்று கூட கிடையாது. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, முதலாவதாக யோசேப்பு எப்ப கனி கொடுக்க முடியாத ஒரு காலம். வாசிங்க 37ஆம் அதிகாரம் 28 வாசிங்க. அந்த வர்த்தகரான நீதியாளர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த கொடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளி காசு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். முதலாவதாக யோசேப்புடைய சூழ்நிலை என்ன? எப்ப கனி தரும் செடி. முதலாவதாக யோசேப்புடைய சூழ்நிலை என்ன? தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, அவர்களால் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, குழியிலே போடப்பட்டு, கடைசியில் ஒரு அடிமை போல விற்று போடப்பட்டார். 37ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசிக்கவில்லை. அவன் சகோதரர் கண்டபோது அவருடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? தகப்பன் அவனை நேசிக்கிறதை பார்த்தபோது அவனை அவர்கள் பகைத்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிக் கொடுத்தாரு, ஆச்சரியமா இருந்துச்சு. தேவன் எவனை அதிகமாக நேசிக்கிறாரோ அவனை இந்த பூமியில் உள்ள சகோதரர்கள் பகைப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு பிதா உன்னை அதிகமாக நேசிக்க தொடங்கும் போது, முதலாவது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வச்சுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சாரு, அந்த நேசம் உங்களுக்கு தெரிய வந்த போது, நீங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கும் போது உன் கூட பிறந்தவர்கள் உன் வீட்டார் உன்னை பகைப்பார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நாம் குடிக்கும் போது, சிகரெட் குடிக்கும் போது, வீட்டுல சண்டை போடும் போது, குடும்பத்தை பிரிக்கும் போது, அப்பெல்லாம் குடும்பம் நமக்கு எப்படி இருந்துச்சு? ஆதரவா இருந்துச்சு.
இப்படி மிரட்டி காசு வாங்கிட்டு போறியா, நல்லா இருப்பியாரா, ஆனா எடுத்து கொடுக்கும். அப்பா கேட்பாரு, இப்படி ஊதாரியா சுத்துறிய, வேலை வீட்டுக்கு போவாங்க, எனக்கு அவமானமா இருக்குது பாரு, ஆனா ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்துட்டு போவாரு. சரி வச்சுக்க. இப்பெல்லாம் நேசிச்ச தகப்பனும் தாயும் சகோதரர்களும் எப்போ பகைப்பாரு தெரியுமா? உன் பரம தகப்பனை நேசிக்க ஆரம்பிக்கும் போது, அவர் நேசம் உனக்கு தெரிய வரும்போது, அவர் உன்னை வேறு வைக்கும் போது, அவர் மேல் அன்பா இருக்கிறதை அவர் காணும்போது உன்னை அதிகமாய் பகைப்பார்கள். அது வசனம் சொல்லுது, அவரிடத்துல பேசாமல், அவர் பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பயங்கர ஆச்சரியம். எப்ப இயேசு நம்ம நேசிக்க ஆரம்பிச்சாரோ உடனே மனுஷன் பேசுறதை நிறுத்திடுவான். உடனே நம்ம கோபம் வருது. எதுக்கு இந்த கோபம் வருது? இயேசு ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்த பிறகு ஏன் நம்ம மேல கோபம் வராங்க? நாம இங்க வந்து கெட்டவங்களா மாறணுமா? இல்ல சபையில வந்து ஒரு குடியாரா மாறி இருக்கானா? சபையில வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறவனா மாறி இருக்கானா? சபையில வந்து ஒருத்தன் வந்து அநியாயக்காரனா மாறி இருக்கானா? அதுக்கு பதிலா இங்க இருக்கிற எல்லாரையும் சாட்சி கேளுங்க, கெட்டவங்க அத்தனை பேருக்கு நல்லவங்களா மாறி உள்ள உட்கார்ந்து சபை அப்படிதான் மாறி இருக்கு. அவன் வீட்டுல அவ்வளவு அனாவடித்தனம் பண்ணிட்டு அமைதியா மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஒரு குடிகாரனை நல்லவங்களா மாற்றி இருக்காரு. ஒரு மறுவாழ்வு மையத்துல போய் குடிகாரனை மாற்ற முடியல. நாளைக்கு சகோதரர் சாட்சி சொல்வார். மறுவாழ்வு மையத்துக்கு போனா டாக்டர் சொல்வாரு, உடனே குடி என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. நிறுத்தினா என்ன ஆகும்? நடுக்க கை நடுக்க வந்து உயிர் போனாம போயிடும். ஆனா ஒரே நாள் ஒரு குடியை மாற்றி கொண்டாந்து சட்டை பேண்டி போட்டு உட்கார வச்சிருக்காரு. அந்த மாற்றம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும் செய்யும். வேற யாராலும் முடியாது. அப்படி அவர் பச்சமாய் மாற்றும் போது உடனே வீடு பகைக்குது. இப்ப என்ன பண்ணிக்கிறோம்? கையில பைபிள் தூக்கிட்டு எங்க வரோம்? சர்ச்சுக்கு வரோம். வீடே பகைக்குது. வீடே என்ன சொல்லுது? இப்படி அவமானப்படுத்திட்டிய, இப்படி நம்ம மாற்றத்துக்கு போயிட்டிய, நம்ம குழந்தை. அதாவது நீ கெட்டவனா இருந்தா கூட என்னதான் இருக்கணும், எங்க கூட தான் இருக்கணும். ஆனா அங்க போய் நல்லவனா மாறிடக்கூடாது. அதுதான் யோசேப்புக்கு நடந்துச்சு. தகப்பன் அவனிடத்தில் அன்பா இருக்கிறதை கண்டு அவன் பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், இது உங்களுடைய முதலாவது ஸ்டேஜ். நீங்கள் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதை கண்டு ஒரு கூட்டம் உங்களை பகைக்கும். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஏற்றுக்கொண்டு பிரிஞ்ச போது ஒரு கூட்டம் உங்களை பகைக்கும். அப்படி பகைச்சாத்தா உண்மையிலே சொல்றேன், நீங்க தேவனை அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனை நேசிக்கிறவங்க தான் எனக்கு நடக்கும். எனக்கு இந்த ஆரம்பத்தில் தெரியாது பாருங்க. நான் இயேசு ஏற்றுக்கொண்ட புதுசுல எனக்கு தெரியாது. நான் காலேஜுக்கு போற காலத்துல இயேசு ஏத்துக்கிட்டேன். இயேசு ஏத்துக்கிட்டு காலேஜுக்கு போகும்போது ஒரு 3 மாசம் இருக்கும். திடீர்னு பார்த்தா எங்க காலேஜுக்கும் பக்கத்து காலேஜுக்கும் சண்டை. 2 காலேஜ்ல சண்டை பயங்கரமா போடுறாங்க. ஆனா இப்ப நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன், நான் என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. நான் அப்படியே ஓரமா பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டே இருக்கிறேன். சப்ப சண்டை நடக்குது, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை முடிஞ்சு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, நாங்கெல்லாம் சண்டை போடுறோம், நீ பார்த்துட்டு நிக்கிற, இனிமேல் நீ எங்களுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஒரே நாள் மொத்த கிளாஸுக்கு எகேன்ஸ்டா மாறிச்சு. என்கிட்ட எல்லாரும் பேசுறது நிறுத்திட்டாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது இது கர்த்தர் செய்தது, எனக்கு தெரியாது. கர்த்தர் அவங்களை பிரிச்சுட்டாரு. இப்போ சண்டை போடுறவன் கேட்டவனா, சண்டை போடாதவன் கேட்டவனா? இப்ப நீங்க உலகம் பிரகாரமா எடுத்துக்க. சண்டை போடுறவன் கேட்டவனா, போடாதவன் கேட்டவனா? போடுறவன் கேட்டவன், போடாதவன். ஆனா இப்ப நல்லவன அத்தனை பேர் என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. இது நடந்துச்சு. இது எனக்கு அப்ப இந்த சத்தியம் தெரியாது. நான் போய் ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே எல்லாரும் என்ன விட்டுட்டாங்கப்பா, நானே கிளாஸ்ல தனியா இருக்கேன். 1.5 மணி நேரம் பஸ்ல போனோம், 1.5 மணி நேரம் தனியா உட்காந்து போவேன். அதே பஸ்ல என்ன முன்னாடி உட்காந்து பயங்கரமா ஆரம்பிப்பாங்க, பாட்டு போடுவாங்க, கை தட்டுவாங்க, அந்த காலத்துல கானா பாட்டு போடுவாங்க, என்னென்னோ செய்வாங்க. என்னை எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க. காலேஜ்ல ப்ரோக்ராம் நடக்கும், என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. நான் மட்டும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே என்ன இப்படி இருந்தாங்க. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு இதுதான் நடக்கும். ஒருவேளை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால உன் வீட்டில் பகைக்கப்பட்டு உன் சகோதரனை பகைக்கப்பட்டுதா, கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பின் பாதையில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ இப்பதான் கனி கொடுக்கிற செடியா, இது கனி கொடுக்க முடியாத காலமா இருக்கும்.
வீடு உள்ள பகைக்கும். ஒரு சில வீட்டை அடிப்பாங்க, ஒரு சில வீட்டை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, ஒரு சில வீட்டை சொல்லுவாங்க இனி எனக்கு பிள்ளையே இல்லை, இயேசு கூட போனா இனிமேல் வீட்டுக்கு வராதவாங்க. இதுதான் கனி கொடுக்க முடியாத காலம். கர்த்தர் இப்பதான் உங்ககிட்ட ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். நீ என்ன நேசிக்கிறாயா? எனக்கு அன்பா இருக்கிறாயா? இதான் கர்த்தர் கேட்கிற கேள்வி. அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு 2வது ஒன்று படிச்சு, அதே 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திருப்பி வாசிக்க பார்ப்போம். 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரையும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இதுல இன்னொரு காரியம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, தகப்பன் அவனை அதிகமாய் நேசிக்கிறதை கண்டு. பொதுவா ஒரு பிள்ளை போய் அப்பா மடியில ஏறி ஏறி உட்கார்ந்து விளையாடிட்டு இருந்தா இன்னொரு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கோபம். அதை விட அப்பா ஒரு பிள்ளையை தூக்கி மடியில உட்கார வச்சாரு வச்சுக்க, இன்னொரு பிள்ளை என்ன செய்ய தெரியுமா? தானும் வந்து என்ன செய்யணும்? மேல ஏறி உட்காரு. அப்பா எனக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு ஆசை வரும். ஆனா இங்க வேற ஒன்று நடக்குது. அப்பா இவன் மேல அன்பா இருக்கிறத பார்த்த உடனே சகோதரனுக்கு யார் மேல அன்பா வருது? யோசேப்பை பகைத்தாரு. இது அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் உன்னையோ உன் ஊழியத்தையோ அதிகமாய் நேசிக்கும் போது உன் சொந்த சகோதரர்கள் உன்னை பகைப்பார்கள், உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள். நான் சொல்வேன் என் அனுபவத்தை சொல்லுவேன். உன் ஊழியர் வளரும் போது சக ஊழியர்கள் கூட உனக்கு விரோதமாய் எழுப்புவார்கள். அவங்க கூட உன்னை பகைப்பாங்க, உன்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சா அவங்களுக்கு பொறாம வரும், உன் மேல பகை வரும். ஒரு நல்ல வசனம் நீ பேசிட்ட, 4 பேர் வந்து உன்னை வந்துட்டு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நல்ல செய்தி கொடுக்குறீங்கன்னா முதல்ல கோபம் யாருக்கு வரும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு பிசாசுக்கு 2வது தான் கோபம். முதல்ல யாருக்கு வரணும்? பக்கத்துல நிற்கிற ஊழியருக்கு தான் வரும். நான் நிறைய கூட்டங்களுக்கு போவேன், இந்த மாதிரி வருகை பத்திர செய்தி கொடுப்போம். செய்தி கொடுத்த உடனே வந்து சொல்லுவாங்க, சுத்தி நின்று, பிரதர் இந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு, அவங்க சுத்தம் சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே சில மாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அதுலயே அந்த மாஸ்டர் புரிஞ்சிருவேன். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் மாஸ்டர் நானும் 1 வருஷமா எடுக்கிறேன். எது எடுக்கிறாரு? நான் எவிடன்ஸ் காட்டி போட்டிருப்பேன். நான் மட்டும்தான் அதை எடுக்கிறேன்னு சொல்ல வரல, கண்டிப்பா அவர் அதை எடுக்க முடியாது. அது எனக்கான அழைப்பு, அவருக்கான அழைப்பு வேற ஒன்று இருக்கும், அதை என்னால் எடுக்கவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அழைப்பு கொடுத்துருக்கிற ஆண்டவர். இப்போ உங்க பாஸ்டர் கொடுக்குற செய்தி என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு சமயம் என்ன நடந்தவே முடியாது. எனக்கு அந்த கிருபை கிடையாது, எனக்கு அழைப்பு கிடையாது. இப்போ உங்க பாஸ்டர் சொன்னாரு, நான் ஒரே ஆத்மாவோட வந்தேன், இப்படி ஒரு பக்கம் கட்டணும், இது ஒன்று கட்டணும், அந்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்கோம், 1000 ஆத்மா உட்கார போகுது. உடனே நானும் உங்க பாஸ்டர் வந்து இதைத்தான் நானும் வர சொல்லிட்டு நானும் 1000 ஆத்மாவை ஆதாயம் பண்ணி விட மாட்டேன் அப்படின்னா அந்த பாஸ்டருக்கு எப்படி இருக்கும்? லூசு பையன், நீ எவாஞ்சலிஸ்டா உன் வேலை என்ன அதெல்லாம் பார்க்கணும், ஏன் வேலையை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சில ஊழியர்கள் என்ன சொல்லுவாங்க, இதைத்தான் பாஸ்டர் நானும் வர சொல்றேன். ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன வந்துச்சு மனசுல? சவுண்ட் போட்டது 1000, தாமஸ் போட்டது 16,000 ஆயிடுச்சு. இத்தனை நாள் பிரசவம் பண்ற ஒரு பையனை வந்து நம்மகிட்ட சொல்லவே இல்லையே. ஒரு நாள் இன்னைக்கு வந்தா உடனே இவங்கிட்ட போய் சொல்றாங்க. உடனே அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? இதைத்தான் நானும் சொல்றேன். இன்னும் பாஸ்டர்ஸ் ஒரு படி மேல போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியிருந்து வந்தாதான் பாஸ்டர் மதிக்கிறாங்க. எவ்வளவு ஆழம் இருக்குதாங்க. அவரே தான் கொடுத்துருவாரு. அவரே சொல்றாரு, வெளியிருந்து வந்தது என்ன செய்யறாங்க? அது சில நாள் அப்படிதான் இருக்கும். நீங்க வீட்டுல சமைக்கிற சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், அதான் இருக்கிறது நல்ல சாப்பாடு. திடீர்னு ஹோட்டல்ல ஒரு பிரியாணி வாங்கிப்பாங்க, நம்ம வீட்டுல சாப்பிட்டு சொல்லுவாரு, சூப்பரா இருப்பாரு. நீங்க அந்த அம்மாவை கேட்க முடியுமா? அந்த அம்மா கேட்க முடியுமா? அவரை பார்த்து, இத்தனை நாள் நான் செஞ்சேன், என்னைக்காவது ஒரு நாள் நீ நல்லா இருக்குன்னு சொன்னியா? கடையில் வாங்கின பிரியாணி நல்லா இருக்குங்கிறிய, உன்னை சொல்ல வேண்டாமா? உன் சாப்பாடு எப்பவுமே நல்ல சாப்பாடு தான். ஒரு டிஃபரெண்ட் டேஸ்ட் வரும்போது நம்ம அறியாம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இது. ஒரு தகப்பன் இடத்துல அன்பா இருக்கும் போது உடனே என்ன வருது? ஒரு பகை. உன் சந்த சகோதரனுடைய பகைப்பான். சிலர் நம்ம நினைச்சுக்கிறோம், ஏன் என்ன பகைக்கிறாங்க, ஏன் எனக்கு விரோதமா எழுதுறாங்க. நான் நிறைய நேரத்தில் யோசிக்கிறேன், நிறைய பேர் எனக்கு விரோதமா எழுதுவாங்க.
5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது. நான் அவருக்கு தீங்கு நினைச்சதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு நான் நன்மையை செஞ்சிருக்கிறேன் நிறைய. அவர் சொன்னாரு, ஜனனுடைய ஊழியத்தை ஒழிச்சு கட்டாம விட மாட்டேன் அப்படின்னு. நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே ஏன் இவங்க எனக்கு விரோதமா இப்படி எழுப்புறாங்க, எனக்காக ஏன் இவங்க எழுப்புறாங்க, நான் இவங்ககிட்ட ஒரு தீங்கு இவங்க செய்யலையே. அப்பதான் வேதம் சொல்லுது, தகப்பன் நேசிக்கிறவனை சகோதரர்கள் பகைப்பார்கள். பகைக்கிறவன் யாரு? பசுத்தவானா? பகைக்கிறவன் நீதிமானா? உன்னை வந்து பகைக்கிறான், உன்னை வந்து திட்டுறான், உன்னை வந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்லிக்கிறான், நீ எப்படா யோசிப்பா அடிக்கிறாங்க, நீ எப்படா அடிக்கிறாங்க, அடிக்கிறவனா நல்லவனா, ரூப நல்லவனா, தகப்பனுடைய வஞ்சத்தை தீர்ப்படுத்தினவன். சிமியோன் லேவி நல்லவனா, கொலைகார பட்டை. ஆமா தானே? அங்க இருக்கிறவன் எவன் நல்லவன்? யூதா நல்லவனா? யூதா நீதிமான், ஆனாலும் சில நேரங்களில் தவறு செய்வான். ஆனால் வேதம் சொல்லுது, இவர்கள் அத்தனை பேரும் யாரை பகைத்தார்கள்? யோசேப்பை பகைத்தார்கள். ஏன் பகைத்தார்கள்? இவங்க நீதிமான பாவிகளுக்காக இல்ல. சில நேரத்தில் யாராவது நம்ம வந்து பகைக்கும்போது நினைச்சிடும் அவங்க அவரோட பசுத்தவாங்க போல, நம்ம தப்பு செஞ்சுட்டோம். தேவன் பார்வையில 2 பேருமே பாவிதான். நீ ஒரு வகையில பாவம் செஞ்சு, அவன் ஒரு வகையில பாவம் செஞ்சிருக்கான். உன்னை அடிக்கிறதுக்கோ உன்னை உதைக்கிறதுக்கோ அவனுக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவன் உன்னை அடிப்பான், உதைப்பான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ பாவிக்கிறவன் வந்து அடிக்கல, உன் மேல அவனுக்கு ஒரு பொறாமை வருது, அவன் ஆவியில ஒரு பொறாமை வருது, அவன் ஸ்பிரிட்ல ஒரு பொறாமை வருது. ஐயோ கர்த்தர் இவனை உயர்த்தாரு, அப்ப கர்த்தரை கோபம் வர முடியாது பாருங்க. அதோட கோபம் யார் பக்கம் திரும்புது? உன் பக்கம் திரும்புது. உன்னை ஏன் இன்னைக்கு எல்லாரும் பகைக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், அதனாலதான் அவன் பகைக்கிறான். உனக்கு தெரியும் உன்னை ஏன் எல்லாரும் பகைக்கிறாங்க, என்னை ஏன் எல்லாரும் பகைக்கிறாங்க, எனக்கு விரோதமா எழுதுறாங்க. நான் யாருக்கு விரோதமா தீங்கு செய்யலையே, நான் நல்ல வேலை செஞ்சேன், நான் அவங்களுக்காக ஜெபம் கூட பண்ணேன். ஏன் இதை பகைக்கிறாங்க? காரணம், ஒரே காரணம், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். You are lovable to the Lord. கர்த்தர் நேசிக்கிறவனை உலகம் பகைக்கும். அப்படிதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் உலகத்தார இல்லாதபடினால உலகம் உங்களை பகைக்கிறது. எப்ப நம்ம சகோதரன் பகைக்க ஆரம்பிக்கிறானோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நான் கர்த்தரோட நெருங்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நான் கர்த்தரோட நெருங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் பகைக்கிறவன் என்ன ஏன் இப்ப பகைக்கிறான்? நான் இப்பதான் கர்த்தரோட நேசிக்க, என் தகப்பன் என்ன நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இது உன் மைண்ட்ல இருக்கணும். இப்பதான் நீ கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணும் தெரியுமா? உன் சகோதரன் உனக்கு என்ன வரக்கூடாது? வெறுப்பு வரக்கூடாது. உன் சகோதரன் திருப்பி அடிக்கணும்னு தோணக்கூடாது. உன் சகோதரன் திருப்பி குடிய போகணும்னு தோணக்கூடாது. உன் சகோதரன் பகைக்கணும்னு தோணக்கூடாது. ஏன்? அதை அவன் செஞ்சிருக்கான், அதையே நீ திருப்பி செய்யக்கூடாது. உனக்கு என்ன தோணணும் தெரியுமா? என் தகப்பனை நேசிக்கிறதெல்லாம் அவன் செய்யறாங்க, செய்யட்டும், கர்த்தர் என்னை உயர்த்த வல்லப்படுவார். அல்லேலூயா. இதுதான் கனி தரும் அனுபவம். உன்னை அடிக்கிறவனுக்காக உனக்கு ஜெபம், உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி. இதான் பைபிள் சொல்லுது. கஷ்டம் தான், இந்த உபதேசம் கஷ்டம் தான். நமக்கு எனக்கு சிலருக்கு தோணும், போட்டு சாத்தியமா தோணும். இங்க ஒரிசாவுக்கு 2008 உங்க எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களை ஏறக்குறைய 200 கிலோமீட்டருக்கு சர்ச்செல்லாம் இடிச்சிருந்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டாங்க, எரிக்கப்பட்டாங்க 2008 கந்தமால் அப்படின்ற இடத்துல. நாங்க நேரம் போனோம், போய் 3 நாள் அந்த காட்டுக்குள்ள மறைச்சு அந்த ஜனங்க மத்தியில போய் எப்படி எப்படிலாம் அவங்க வேதம் பண்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோம். அது தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஒரு சர்ச்சை இடிச்சதை பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர் சபை போதகரை 8 வெட்டி இருக்காங்க. 8 வெட்டி சர்ச்சு வாசல்ல எரிச்சிருந்தாங்க. அந்த எரிச்சலை நான் பார்த்தேன், எரிச்சிருந்தாங்க. எரிக்கும் போது அந்த ஊழியக்காரன் மனைவியும் 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னாங்களா, இதோட இயேசு விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடி இருக்கணும். இன்னொரு தடவை இயேசுன்னு யாராவது பேசுனீங்கன்னா இந்த ஆளுக்கு நடந்தா உங்களுக்கு நடக்கும், அந்த பிள்ளைகளை அடிச்சு வரட்டி அந்த எரிஞ்ச இடத்தை நேரம் பார்த்தேன். 27 பேர் சேர்ந்து ஒரு கன்னியாஸ்திரியை நாசம் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் பாதுகாப்போட போலீஸ் வாசல்ல நிக்க ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள போய் 27 பேர் சேர்ந்து ஒரு கன்னியாஸ்திரியை நாசம் பண்ணாங்க. இந்த ஏரியாவை போய் நேரில் பார்க்கும்போது ஒரு கோபம் வந்துச்சு.
லிட்டரலா சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு கோபம் வந்துச்சு. என்ன கோபம் வந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே, இது பழைய பாடம் இருக்க கூடாதா? இது கொஞ்சம் நீ பார்த்து இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் இவனுங்களை இன்னும் விட்டு வைக்கணுமா? அந்த கோபம் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. இந்த செய்தி இருக்கும்போது கர்த்தர் பதில் கொடுத்தார். என்ன சொன்னா தெரியுமா? நான் நேசிக்கிறவனுடைய உலகம் அப்படின்னாச்சு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்காக சவால் பண்ணணும். அவனுக்காக நீ சவால் பண்ணணும். ஏன்? இதே மாதிரி தான் நம்ம ஒரு காலத்துல இருந்தோம். இதே மாதிரி தான் ஒரு காலத்துல இருந்தோம். ஒருவேளை நம்ம வேற எவனையும் வெட்டி இருக்க மாட்டோம், ஆனா வார்த்தையாக வெட்டி இருப்போம். எத்தனை பேர் இருதயத்தை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேருக்கு விரோதமா பேசியிருப்போம், நம்ம சரீரத்துக்கு விரோதமா எவ்வளவு பாவம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து பொறுமையா தான் இருக்காரு. நமக்கு பொறுமையா இருந்த தேவன் அவர்களுக்கு பொறுமையாக இருக்கிறார். இதுதான் கனி தருகிற அனுபவம். உனக்கு விரோதமா எழுப்பும் போது, உன்னை தூக்கி குழியில போடும்போது, உன்னை கொண்டு போய் விற்று தந்துருவாங்க. என்ன தந்துருவாங்க? வித்துருவாங்க. உனக்கு உண்டான வித்துருவாங்க. உன்னை கேட்காமலே உன் வீட்டை வித்துருவான். ஓடியா கையெழுத்து போடுவோம், இடத்த வித்துருவான். அநியாயமா இடத்த எடுத்துவான், வித்துருவான் எல்லாத்தையும். ஐயோ இப்படி நடக்கிறது, என்ன செய்யணும்? நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன். எக்காரணம் கொண்டு வழக்காடாதீங்க, சரி சம போட்டி போடாதீங்க, ஒண்ணுமே செய்யாதீங்க. நான் சொல்றேன், தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அநியாயக்காரனை வளர விடுறாருன்னா, நான் நேற்று பேசிட்டு இருக்கோம். கோலியாத்தை 6 முழம் வளர விட்டாரு. 6 முழம்னா 9 அடி ஒரு ஜான், 9 அடி ஒரு ஜான் வளர விடுறாரு. கோலியாத் நல்லா வளர்ந்து நிற்கிறான். அப்படி வளர்ந்து நின்று இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்து நின்று சொன்னா தேவனை தூஷிக்கிறான். இப்ப சவுல் என்ன நினைச்சிருப்பாங்க? இவனை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் இவனை அடிக்க கூடாதா? இந்த பையன் இந்த பேச்சு பேசுறானே, இவனை அடிக்க கூடாதா? பாராளுமன்றத்தில் இப்படி சட்டம் இயற்றி நமக்கு விரோதமா காரியங்களை கொண்டு வராங்க, இவங்களை இன்னும் விட்டு வச்சிருக்கிறாங்க, ஏதாவது பண்ணக்கூடாதா? நமக்கு விரோதமா இந்த கூட்டம் எழுப்பி சர்ச்சை நடத்தக்கூடாது திட்டுங்க, இவ்வளவு கேவலமா பேசுறாங்க நம்ம ஆண்டவரை, இவனை ஏதாவது பண்ணக்கூடாதா? அவனை வளர விட்டதே கர்த்தர் தான். அவனை ஆட்சியில உட்கார வச்சதே கர்த்தர் தான். அவனுக்கு மெஜாரிட்டி கொடுத்ததே கர்த்தர் தான். ஏன் தெரியுமா? அவன் அப்படி கோலியாத் வளர்த்தாதான் இங்கே ஒரு தாவீது என்பவன் ராஜாவாக மாற முடியும். இந்த தாவீது ராஜாவாக வேண்டுமானால் இந்த கோலியாத் வளரணும். இந்த கோலியாத்தை கர்த்தர் வளர்த்ததுக்கு காரணம் தாவீது ராஜாவாகும். அநேக பிரச்சனைகளோட விரோதமா கோலியாத் நிற்கிறதில்ல. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியும் நினைக்கிறல. ஒண்ணு மட்டும் வச்சுக்கோ, உடைய ராஜா வாக்கத்துக்காக தான் கர்த்தருடைய வளர வச்சிருக்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் சொந்தக்காரன், உன் மேல இருக்கிற அதிகாரி அத்தனை பேரோட விரோதமா வந்து நிற்பான். உன்னை தூக்கி குழியில போடுற பாருப்பான், உன்னை வித்து போடுற பாருப்பான், டிரான்ஸ்பர் கொடுக்குற பாருப்பான், உன் வீட்டை பறிச்சு கூட நடத்தல நிறுத்துற பாருப்பான், உன் தலையை வெட்ட பாருப்பான். எந்த வேணாலும் சொல்லட்டும், நான் சொல்றேன், அவன் தான் ஒரு நாள் முகம் குப்புற விழுந்து கீழே விழுவானே ஒழிய கர்த்தர் உன்னையும் என்னையும் ராஜாவாக தான் மாற்றி உட்கார. அது எந்த மாற்றமே கிடையாது. என் அனுபவத்தை அதான் சொல்றேன். என் ஒழிச்சு கட்டிட்டு ஜெகன் புண்ணியத்தை இல்லாம பண்ணிடுவேன்னு 5 பெரிய ஊழியர்கள் முடிவு பண்ணாங்க. அவங்க லெவல்ல என்னவோ செஞ்சு பார்த்தாங்க, ஒரு மண்ணாட்டி செய்ய முடியல. அவர்கள் எல்லோரும் விழுந்து போனார்கள். அப்படி பேசுறவன் கூட மறித்து போனான். ஆனால் கர்த்தர் என்னையோ இன்னைக்கு ஊழியத்தை நிறுத்தி வைக்கிறார். என்னை உயர்த்த ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் சொந்த சகோதரனுக்கு விரோதமா எழுப்பும்போது உனக்கு தெரியும், என்ன தெரியும் தெரியுமா? என்ன தெரியும்? என் தகப்பன் என்னை நேசிக்கிறார், அதனால்தான் என் சகோதரன் என்னை பகைக்கிறார். என்னை குழியில விட்டு போட்டாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி, என்னை கொண்டு போயிட்டு இன்னொருத்தரையை அடிமையாக விற்று போட்டாலும் சரி, நான் ஒண்ணு மட்டும் செய்வேன், நான் கனிதரும் செடியாக இருப்பேன். என் வாயிலிருந்து ஒரு தூஷணம் புறப்படாது. என் வாயிலிருந்து ஒரு தூஷணம் என்ன செய்யாது? புறப்படாது. யோசேப்பின் வாயிலிருந்து ஒரு தூஷணம் கூட என்ன செய்யல? புறப்படல. தன் சொந்த சகோதரன் விரோதமா பேசல, ஒன்றையும் செய்யல. அவன் ஒன்றை மட்டும் செஞ்சான், அமைதியாக என்னை பாதுகாக்கிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் இப்படி காட்டாங்க. முதலாவதாக யோசேப்பு
தன் சொந்த சகோதரனாக கையப்பட்டார். ஆனாலும் வேதம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்பு கனிதரும் செடியாக இருக்கிறார். அல்லேலூயா.